ஸோ நமக்கு நோடு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஷன் ஹோஸ்ட் வேணும். ஏன்னா இது பிரைவேட் EKS கிளஸ்டர்ன்றதுனால நம்மளால் வெளியில இருந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேஷன் ஹோஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணி அந்த பேஷன் ஹோஸ்ட்டில் இருந்து எப்படி இந்த EKS கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு EC2 போய்க்கலாம். ஸோ EC2ல சரி ஃபஸ்ட்டு ஒரு பேஷன் ஹோஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ AML அப்படி இருக்கட்டும். நம்ம T3 மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீப்பேர் நம்ம ஆல்ரெடி ஒரு கீப்பர் ஜென்கின்ஸ் சர்வர், இந்த கீப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண VPC செலக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்மளுடைய EKS வந்து நம்மளுடைய VPCல தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிரியேட் பண்ண VPC செலக்ட் பண்ணி அதில் பப்ளிக் சப்நெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சி எனி ஒன் பப்ளிக் சப்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு IP வந்து எனேபிள் கொடுத்துடலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டிங்கில் டிஃபால்ட்டே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேஷ் ஹோஸ்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஷ் ஹோஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்னும் எந்த ஒரு போர்ட்டையும் வந்து இதுக்கு எனேபிள் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால நமக்கு SSH வந்து எரர் அடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக்யூரிட்டி குரூப்பில் போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டியில், ஸோ செக்யூரிட்டி குரூப்பில், ஸோ இதில் எடிட் இன்பவுண்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ரூலில் போயிட்டு எல்லா டிராஃபிக்கும் எனேபிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட்டை மட்டும் எனேபிள் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் டெஸ்ட்டுன்றதுனால எல்லா போர்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து EC2 கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு SSH வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய EKS கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல AWS கான்ஃபிகர் கொடுத்து நம்மளுடைய ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயை வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, அது ஸோ ஃபர்ஸ்ட் AWS கான்ஃபிகர். ஓகே, ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போய்க்குங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கிரியேட் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ இருக்கும். ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துக்கிட்டு கிரியேட் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. ஓகே, ஸோ ஆக்சஸ் கீ காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீக்ரெட் கீ, ஸோ காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரீஜன் வந்து நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண ரீஜன் US East 1 தான். ஸோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்புட் ஃபார்மேட் JSON இருக்கட்டும். ஓகே, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய Kubernetes கனெக்ட் பண்ணலாம். ஸோ AWS EKS update kubeconfig -name tic-tac-toe and tic-tac-toe and -region US East 1. ஓகே, ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய Kubernetes கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். kubectl git pods -a. ஓகே, ஸோ நம்மகிட்ட வந்து kubectl இல்லை. ஸோ ஃபஸ்ட் வந்து kubectl இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ kubectl இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி kubectl எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இது லினக்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கமாண்டை ஜஸ்ட் அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நம்ம 1.28 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கிரிப்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, okay, so last command
ஓகே, இப்போ kubectl வெர்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு kubectl இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ kubectl get pods -a நமக்கு kubectl கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்மளால் வந்து இப்போ பாட்ஸ் எல்லாம் வியூ பண்ண முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஆர்கோ சிடியை எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.